அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் மொத்தம் 4232 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூடான உங்கள் ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். அதை வச்சு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி, நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்குள்ள டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர்னு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் கேண்டிடேட்டுக்கு ஒரு ₹100 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பேமெண்ட் பண்ணி முடித்தா மட்டும் போதும். நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துட்டாங்க. நோ ரைட் அண்ட் டெஸ்ட் ஆர் வைவா, இன்டர்வியூவும் கிடையாது, எந்த ஒரு ரைட்டிங் டெஸ்ட்டும் கிடையாது. உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரிஜிஸ்டர் யூசர் லாகின் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடி இருந்துச்சுன்னா இந்த லாகின் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைனா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வேலூர் மட்டும்தான் வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்காங்க. ஏதாச்சும் ஒரு வேல்யூவான அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார், பேனு இல்லை வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இந்த ரெண்டும் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இங்கே டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பேஜ் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அதை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் ஓடிபி அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இதில் டைப் பண்ணி சப்மிட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் லாகின் அகெயின் அப்படின்னு வந்துடுச்சு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் லோடிங் ஆகி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூவாக வந்துடுச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணி உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா லாகின் பேஜில் வந்துட்டேன். என்னோடய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் எஸ்சி கம்யூனிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எஸ்சியில் அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு ஃபீஸ் வராது. அந்த ஒரு காரணத்தினால தான் எஸ்சியில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட்டு, மந்த், இயர் இது செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th கிளாஸில் நீங்கள் என்ன போர்டு படிச்சிங்க, என்ன இயர், டோட்டல் மார்க் என்ன, நீங்கள் எடுத்த மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டுக்கோங்க. இதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரேடு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நீங்கள் என்ன ட்ரேடு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐடிஐயில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடு முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நான் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் நான் ஃபிட்டர் முடிச்சிருக்கேன். நான் ஃபிட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட நேமு, ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு கேட்பாங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். நீங்கள் எந்த ஒரு ட்ரைனிங்கும் பண்ணாமல் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். அதனால் இதில் நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி பர்சனாக கேட்காங்க. இருந்தால் என்ன கேட்டகரி அதை கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2வது பாக்ஸும் அது சம்மந்தப்பட்டதான். நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க. கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் அல்லது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி கேட்டிருக்காங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் செலக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்டர் வந்துட்டு அது எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, அதுக்கான மார்க் என்ன, பர்சன்டேஜ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு நீங்கள் என்ன கேட்டகரியில் ட்ரைனிங் எடுக்க விரும்புகிறீங்க, எந்த ஒர்க் ஷாப்பில் எடுக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை எது பக்கத்தில் இருக்கும், அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேலூரில் என்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த ஒர்க் ஷாப்போட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. அது வேலூருக்கு என்ன இது வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நேரம் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா தனியாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஓபிசி டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணல, அதனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளாங்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனலுக்கான மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடிஐ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான 4 செமஸ்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4 சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் 1 by 1 அப்லோட் பண்ணியிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RTAT ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் கேட்டிருக்காங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. பண்ணி முடிச்சு நீங்கள் ப்ரீவியூ செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இது எல்லாமே காட்டுவாங்க. கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா RDA ஃபார்ம் ஒன்று சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஃபார்மை அப்லோட் பண்ண சொல்லிட்டுங்க பார்த்தீங்களா, அதுக்கான பேஜ் தான் இது. ஆல்ரெடி நீங்கள் ஐடிஐயில் அப்ரென்டிஸ்ஷிப் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் அந்த அப்ரென்டிஸ்ஷிப் வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை இதில் லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் தான் இது. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. என்னோடய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். நீங்களும் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ப்ரீவியூன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் இப்போ தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். யாருமே இந்த ஸ்டெப்பில் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிவ்யூ லோடிங் ஆகி இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டுவாங்க. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இது ப்ரிவ்யூ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன், என்னோடய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 இதில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஐடிஐ குவாலிஃபிகேஷன், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் இதில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய சிக்னேச்சர் எல்லாமே காட்டிட்டாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் ஆர் எடிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண போகிறேன், சப்மிட் பண்ணுங்கள். இதில் எதுவும் மிஸ்டேக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எடிட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுற கேட்டகரிக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளிகேஷன் இதோட முடிஞ்சு நான் பிரிண்ட் அவுட் எடுத்துடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கம்யூனிட்டியில் ஃபீஸ் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போவீங்க. ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். இதில் ஒரு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா யூபிஐ மூலியமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது போக நீங்கள் எஸ்சி, எஸ்டி இல்லை உமன் கேட்டகரி அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வராது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.